இரட்டை கிளவி. கிளவினா சொல்லு, இரட்டைனா இரண்டு. இரண்டு சொற்கள், ஒரே சொற்கள் இரண்டு முறை அடுத்தடுத்து வருவது இரட்டை கிளவி. வருவரு, கலகல, மளமள எல்லாம் ரெண்டு சொற்கள் அடுத்தடுத்து வந்திருக்குது. இது இரட்டை கிளவி. இந்த சொற்களை பிரித்தால் பொருள் தரும்னா பொருள் தராது. இது ஒரு ஒலியை குறிக்கக்கூடிய சொற்கள். இப்ப வண்டி உடம்பு கடகடன் வண்டி ஓடியது, மழை சரசரன் பெய்தது எல்லாம் சொல்லும் போது ஒரு ஒலியை குறிக்கிறதுனால இதுக்கு பிரித்தாலும் அது பொருள் தராதது இரட்டை கிளவி. அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் சொற்கள், அந்த சொற்கள் 2 to 4 முறை வரை அடுத்தடுத்து வரும். ஒரே சொல் அடுத்தடுத்து வரும். பிரித்தாலும் அது பொருள் தரும். அது எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும்னா, அச்சம், பயத்தினாலே வரும். பாம்பு பார்த்தோம்னா பாம்பு பாம்பு பொம்மன்னு கத்துவோம். இந்த இடத்துலயும் பயத்தினாலே அந்த அடுக்கு தொடர் வருது. விரைவு, வான்னு கூப்பிடும் போதும் அந்த அடுக்கு தொடர் பயன்படுத்துறாங்க. சினம், கோபப்படும் போது கூட வான் கூப்பிடும் போது நான் வரலன்னு சொல்லும் போது ஒரே சொல்ல 2, 3, 4 முறை வரை இந்த சொல்லு அடுக்கி வருவது அடுக்கு தொடர். இந்த தொடரை பிரித்தால் பொருள் தரும். அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள என்ன வேறுபாடுன்னா, அடுக்கு தொடர்ல சொற்களை தனியா பிரிக்கும் போது அதுல பொருள் வரும். பாம்புங்கிற சொல்லு இருக்கு, தனியா பிரிக்கும் போது பொருள் தரும். ஆனா இரட்டை கிளவியில விறுவிறுன்னு இருக்குது. இந்த விறுவிறுல விறுங்கிற சொல்லு தனியா பிரிக்கும் போது பொருள் தருமா? பொருள் தராது. அடுக்கு தொடர் பொருள் தரும், பிரித்தாலும் பொருள் தரும். இரட்டை கிளவி பிரித்தாலும் பொருள் தராது. அடுக்கு தொடர்ல ஒரு சொல்லு 2, 3, 4 முறை வரைக்கும் அடுக்கி வரும். இரட்டை கிளவியில 2 முறை தான் வரும். அடுக்கு தொடர் சொற்களை தனியா இருக்கும். இரட்டை கிளவி சொற்கள் தனியா வராது. இந்த அடுக்கு தொடர் சொற்கள் எந்த இடத்துல எல்லாம் வரும்னா, விரைவு, வெகுளி, உவகைனா மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கும் போது அந்த அடுக்கு தொடர் வரும். அச்சம், பயத்தினாலே வரும். அவலம்னா துன்பம் படும் போதும், வலிக்குதுன்னு சொல்லும் போதும் அந்த அடுக்கு தொடர் தொடர்ந்து சொல்லே திரும்பி திரும்பி வரும். அந்த இடத்துல எல்லாம் அடுக்கு தொடர் வருது. இரட்டை கிளவி எந்த இடத்துல வருதுன்னா, வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்ல வரும்னு இருக்கு. அப்ப எந்த இடத்துல வரும்னா, இப்ப தங்கை விறுவிறுவன நடந்துங்கிறது வினைச்சொல். வினைச்சொல்லுக்கு அடைமொழியாக இரட்டை கிளவி வருது. கலகலவென சிரித்தாள், சிரிப்புங்கிறது வினைச்சொல், அதுக்கு அடைமொழியாக இந்த இரட்டை கிளவி வருது. கொய்ய தொடங்கினாள், கொய்யன பறிக்க தொடங்கினாள், அதுக்கு அடைமொழியாக இந்த இரட்டை கிளவி வருது. இப்படி இரட்டை கிளவி எங்க வரும்னா, வினைச்சொல்லுக்கு அடைமொழியாக இரட்டை கிளவி வரும். அடுக்கு தொடர் எங்க வரும்னா, அவலம், மகிழ்ச்சி, விரைவு, வெகுளி இந்த இடத்துல எல்லாம் அடுக்கு தொடர் வரும்.